நடுப்பலாயில போடு. புடிய செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மாட்டிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. இதோட சேர்த்து எடுத்துரும். அப்படியே நல்லா எழுதுங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுவே 10-15 கிலோ இருக்கும்ல? 15 கிலோ வரும். ஓகே, மீனோட கறியை நினைச்சிட்டு உன் கறியை வெட்டிடாத. பெரிய நெல் கை இருக்கு பார்த்து. செதில் இல்லை. இன்னும் லேசாக எடுத்துக்கிறேன். சும்மா ஆனே விடுங்க. ஓகே. பாராட்ட மாட்டீங்க? பாராட்டலாம் முடியாது தம்பி. எத்தனை தடவை பாராட்டுறது? பாராட்டலாம் வாடி வாடி வாடி. சின்னவங்களுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு அப்படி கூட அழகுமா. எங்கள் அண்ணன் கத்திகை என்ன கேட்குறியா? தானடா என்ன கேட்குற? ஊட்டியா கேட்குறியா? மூஞ்சே வேலை செய்யுது. சொல்லி அருமையா இருக்குண்ணே. அடுக்கடுக்கா அல்வா துண்டு மாதிரி பச்சையா தின்றலாம்ண்ணே. அவ்வளோ அழகா அடுக்கடுக்கா இருக்கியா? சாப்பாட்டே இருக்கா? வந்துட்டாயா? மழகு பிடிச்சிருவியாங்க கிண்டுனே, அதனால நீ கேட்ப. வறுத்து அரைச்ச கருமிளகு, வரமிளகா தூள், முனக்கின கல்லப்பை, பாஸ் பண்ணிட்டோம். பெரிய என்ன பண்ண வேலை வாங்கினா சமைக்கணும்னு சொல்லி எங்களை போலீஸ் ஆக்க விடாம தடுத்துட்டேன். தமிழ்நாடு காவல்துறை. செக்கில ஆத்மா சுத்தமான நல்லெண்ணெய்.
எடுத்து வைங்க. தந்துடுவா 23 சூப்பரா. இதில் 25 அதில் 23 கம்மியில் இருக்கு. மீன் மண்டையும் மீன் முள்ளும். வந்துருச்சா? நல்லா வெந்து கலந்து வச்சு. ஒரு புளியை பறிச்சுக்கலாம் நல்லா. ஆட்டுக்கறி நிறைய இருக்கு. சோறு திங்கல போல வெறும் மண்டையா போட்டு தந்துருக்கு. கட்டியாச்சு. இன்னைக்கு முரட்டு டியூனா பிஸா வாங்கி ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். ஸ்டீக் பண்ணுறதுலாம் வெளிநாட்டுல இருந்து கோழிக்கறி ஆட்டுக்கறியில் வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு டியூனா பிஸ்ஸா ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். இந்த டியூனா பிஸ்ஸை வெளிநாட்டில் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நம்ம பச்சையாக சாப்பிட்றோம் பழக்கம் இல்லை. அதனால பெரிய தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பிரட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு வேற லெவல். அதுவும் இந்த முரட்டு மண்டை எலும்புலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அந்த மீன் குழம்போட டியூனா பிஸ் ஸ்டீக்கு வேற லெவல். எக்கு முக்கு மண்டை எலும்பு. அதனாலதான் கிடைக்க மாட்டேங்குது. எலும்பு தான் இருக்கு. அவ்வளவு ஒரு புட்டி பிடிச்சாச்சுன்னு